எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி, ஹயத்துல்லா அவர்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய தாக்குதலில் எப்படி பலியானார், அந்த இடம் எப்படி தெரிஞ்சது அப்படின்ட்டு. அந்த அதிபர் மாளிகை மற்றும் அவருடைய ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ்ல குண்டு வீசும் பொழுது அவர் அங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு நம்ம எல்லாருமே நினைச்சோம். அதை தான் நேற்று நான் சொல்லியிருந்தேன். பட் இப்போ வரக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானியர்களை ஒன்றா வைக்கிறதுக்கு சித்தாந்த ரீதியா அவங்க எல்லா மக்களையும் அந்த தொழுகைக்கு மீண்டும் மீண்டும் கூப்பிட்டு இருந்தாங்க கடந்த ஒரு 2 மாத காலமா. அதுக்கு பிரேயர் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பை பயன்படுத்தினாங்க. அந்த பிரேயர் ஆப் ஈரானிய மக்கள் கிட்டத்தட்ட 10 கோடி பேர்கிட்ட ரீச் இருக்குது. அந்த நேரத்தில் தொழுகைக்கு வரணும்னு சொல்லி அதுக்கு உண்டான உத்தரவு மற்றும் அதுக்கு உண்டான இதெல்லாம் அதுல வரும். இந்த ஆப்பை இஸ்ரேலுடைய மொசாட் ஊடுருவி அதை ஹேக் பண்ணி அதுல இருந்து ஈரான் மக்களுக்கு ஒரு செய்தி அனுப்புறாங்க. வெகு விரைவில் உங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹயத்துல்லாவை நாங்கள் தூக்கிடுவோம், ஆட்சி மாற்றத்துக்கு இது ஒரு ஜெனரேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாங்க அப்படின்ட்டு. அதன் பிறகு ஜெனீவால பேச்சுவார்த்தை நடத்தும் போது பல அம்சங்களை உள்ள கொண்டு வந்து ஹயத்துல்லா மற்றும் ஹயத்துல்லா துணைக்கு இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆலோசகர்கள், அமைச்சர்கள் எல்லாரையும் ஒரே நேரத்துல கூட வச்சு, ஒரு இடத்துல கூட வச்சு, அந்த இடத்த கரெக்டா மொசாடோடைய துல்லியமான உளவு தகவல் மூலமா ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடம் மற்றும் அந்த நேரத்தை குறிச்சு வச்சுதான் இந்த இடத்துல தாக்கிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 பாம்ஸ் அதுல போடப்பட்டிருக்கு. அதுலதான் ஹயத்துல்லா அவர்களை இந்த இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படையினர் கொண்டு இருக்காங்க.